என் கர்மா என்னவென்று தெரிந்தால் அதை நான் தீர்க்க பாடுபட மாட்டேனா? எப்பவுமே என் வாழ்க்கை சீர்படாதா? 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை பின்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னாடி நடந்து போச்சு இல்லை, நீ இளமையாக இருக்கும்போதெல்லாம் நடந்தது இல்லை, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. சரி, நினச்சிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். கடந்த கால வாழ்க்கையை நினச்சின்னா அதே மாதிரி வருங்கால கால வாழ்க்கையை நினச்சிட்டேன்னு வச்சுக்க, பயந்து போயிடுவேன். உன் வாழ்க்கையை சீராக நடக்காது. சரி பண்ணலாம்னு நினச்சேன். அது எப்படி சரி பண்ணிப்ப? அடுத்த வருங்கால வாழ்க்கையில் உன் கால் போக போகுதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? அதனால எப்பவுமே சொல்ற, வருங்கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, கடந்த கால வாழ்க்கையை நினைக்காதீங்க, நிகழ்கால வாழ்க்கையை எண்ணி பார்த்து உங்க பயணத்தை வெற்றி போயிருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சீராக இருக்குமே தவிர, வருங்கால வாழ்க்கையை சிந்திச்சு நான் என்னை சீர் பண்ணிக்கன்னா நீ ஒண்டியா இருந்தா சீர் பண்ண, உன் பொண்டாட்டி உன்னை சீர் பண்ண விடுமா? யோ என்னை எதுக்கியா கட்டின்னு வந்தேன்டோ, நீ சீர் பண்ண இருக்கிறத விட மோசமாக ஆக்கிடுவாங்க உன்னை. தஞ்சாவூர்லேருந்து ஒரு உபதேசம் வாங்கின்னு போகிறான். அவன் எவ்வளோ எண்ணத்தோடு வந்திருப்பான், தஞ்சாவூர்லேருந்து இங்கே இவ்வளோ செலவு பண்ணி ஒரு உபதேசம் வாங்கிறதுக்கு. வாங்கின்னு போய் ஒரு வாரம் பார்த்து சொல்கிறான், சாமி என் பொண்டாட்டி உபதேசம் இந்த பாடம் பண்ணக்கூடாது, நீ சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்போ இவனுக்காக வாழறானா இவன் பொண்டாட்டிக்காக வாழறான்னு சொல்லிப்பான். முறுக்குவான் மீசைய, உள்ளே போனவன் அப்படியே அடங்கி போய் நிற்பான். அதனால் நான் வருங்கால வாழ்க்கையை பார்த்து நான் திருத்திக்கிறேன். ஒன்றும் உன்னால் திருத்திக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு பையன் +2 படித்து பாஸ் ஆகிட்டான். நான் பாட்டு பாஸ் ஆகிட்டேன். சரி, அடுத்தது என்ன? வக்கீல் ஆகிட்டான். நான் பார்த்தியா வக்கீல் ஆகிட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம். வக்கீலேருந்து ஜட்ஜி ஆகிட்டான். என்ன மாதிரி யாருமே இல்லை, ஜட்ஜி ஆகிட்டான். குறிப்பிட்ட காலம் போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டான். ஐயோ ஒன்றுமே இல்லையேன்னா, படிப்பும் இல்லை, வக்கீலும் இல்லை, ஜட்ஜியும் இல்லை, இப்போ ஒன்றுத்துக்கு உதவாத. ஒன்றுத்துக்கு உதவாத உட்காந்துங்கிறான் கடவுள். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத மனுஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா நீ எங்க வருங்காலத்தை சிந்திப்ப? நிகழ்காலத்தை திறமையோடு பயன்படுத்திக்கின்னு போ. நிகழ்காலத்தில் உலகத்துக்கு என்ன செய்யணும் அதை செய்துட்டு முடிச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருமே தவிர, வருங்காலம் கடந்த காலத்தை யோசிக்காதீங்க. யோசித்தீங்கன்னா உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துடுவோம். சரி சார், அடுத்தது சாமி, புண்ணியம் செய்தாலும் பிறப்பு சொல்றீங்க. ஆமாம். எப்படிப்பட்ட புண்ணியத்தை நான் தேடுறது? சரி, புண்ணியம் தானே அடுத்த பிறவையை நிர்ணயிக்குது. புண்ணியம் செய்தானே அடுத்த பிறவையை நான் நிர்ணயிக்க முடியும். ஆமாம். அப்போ புண்ணியம் செஞ்சால் அடுத்த பிறவி எனக்கு நல்ல பிறவியாக கிடைக்குமா? ஆமாம். புண்ணியத்தினுடைய பலனும் பாவத்தினுடைய பலனும் வித்தியாசம் இருக்குது. பாவத்தினுடைய பலன் செய்கிறவன், பாவம் பண்ணுறவனுக்கு புண்ணியம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அவன் இந்த மண்ணோடு தான் மடிஞ்சிக்கின்னு இருப்பான். 100 பிறவி எடுத்தாலும் இந்த மண்ணிலேயே இருப்பான். புண்ணியம் பண்ணிக்கின்னு வருவன் என்ன பண்ணுவான்னா 4 பிறவி எடுப்பான். 5வது பிறவி கடவுளுடைய காலடியில் நிற்பான். புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள வேறுபாடு தான். எவ்வளோ பாவம் பண்ணுறியோ அவ்வளவும் இந்த மண் பூமியில தான் நீ உலாவிக்கின்னு இருக்கணும், எத்தனை வாட்டினாலும். ஆனால் புண்ணியத்தை பண்ணும்போதும் பிறப்பு எடுப்ப. எப்படிப்பட்ட பிறப்பு? அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம், இந்த 3 விஷயங்குது இல்லையா? இப்போ தண்ணி இருக்குது, காவாயில் ஓடுது, அதுவும் தண்ணி தான் இல்லையா? கங்கையில் ஓடுது, அதுவும் தண்ணி தான். எதுலேயுமே பூமியிலே படாத பிடிச்சி வச்சேன்னா அதுவும் தண்ணி தான், டிஸ்டில் வாட்டர் இல்லை? அப்போது நீ என்ன பண்ணணும்? பாவத்தில் இருந்துட்டேன், தெரியாமல், எனக்கு தெரியாதுப்பா, நான் இது பாவம் இது புண்ணியன்னு எனக்கு தெரியாது, நான் இருந்துட்டேன். இப்போ குரு சொன்னார்யா இது பாவம் இது புண்ணியன்னுட்டு. நான் இப்போ அதுலேருந்து அசுத்தத்துலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டேன். சுத்தத்தில் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். என் வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்காக நான் முயற்சிகளை பண்ணின்னு இருக்கிறேன். அந்த முயற்சியில் நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு வந்துடுவேன். பரிசுத்தத்துக்கு வந்தாலும் பிறப்பு உண்டு. ஆனால் அந்த பரிசுத்தத்தை இங்கே அழிச்சிட்டு இறைவனோட கலந்துடணும். அது பரிசுத்தத்துக்கு வழிவகுக்கும். சாமி, என் கண் முன்னாலே ஒரு கொடுமை நடக்குது. சரி, அந்த கொடுமையை பார்த்துட்டு நான் பார்க்காம போனா அதுவும் பாவம் தானே சாமி? எனக்கு உன் கண் முன்னால ஒரு கொடுமையா நடக்குது, 1000 கொடுமை நடக்குது. 1000 கொடுமையை நீ தடுக்க உனக்கு சாமர்த்தியம் உண்டா? இல்லை சாமி. மகாபாரதத்தில் துரியோதனை 1000 கொடுமையை பண்றான். கடவுளாலேயே தடுக்க முடியல. சராசரி நீ மனுஷன் எங்க பார்த்து உன்னால தடுக்க முடியாது. எவன் கொடுத்தானோ அவன் தடுப்பான், அதுக்கு அவன் உண்டு. நீ என்ன நினச்ச? நான் நினச்ச தத்துருவங்க, நான் நினச்ச போய் நீ போய் மாட்டிப்ப இல்லை. அதனால நீ எதையும் தடுக்க வேணாம். அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீ அப்போ நடக்கிறத நான் பார்த்துட்டு அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு வழியில் ஒருத்தனை அடிக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ? ஓடிப்போ, ஐயோ ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு பார்த்து மடக்குவ போய்.
ஆனால் நான் போவேன், அவன் அடிக்கிறான், அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான்னு போயினே இருப்பேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், ஒவ்வொரு செயலுக்கும் அவன் கண்காணிக்கிறான். அந்த கண்காணிப்பினுடைய விளைவை அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். இன்னைக்கு நீ ஒருத்தர் அடித்த, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நீ அக்கிரமம் பண்ண, நாளைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தன் பண்ண தான் போகிறான். இதான் வழிமுறை. அதனால் நீ அதை எண்ணி பார்க்க வேண்டியதில்லை, நீ உத்தமனா வாழ வழி தேடிக்கும். இந்து மதத்தின் காலம் வந்து தெரியலன்னு சொல்கிறீங்க. எப்போ தோன்றிடுச்சுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. மற்ற மதத்துக்கெல்லாம் காலங்கள் தெரியுது. இது சீக்கிய மதம், அதாவது கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம்லாம் வந்து ஒரு கால நிர்ணயம் இருக்குது அதுக்கெல்லாம். அதே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா கால நிர்ணயமே கிடையாது. ஆனால் எந்த அந்த மதத்துலலாம் ஒரு கோட்பாடோடு இருக்கிறாங்க. குருவை தான் தெய்வமாக மதிக்கிறாங்க, குரு சொல்படி தான் நடக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்த சீக்கிய மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஜெயின மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்த பிட்சுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குருவை சார்ந்த ஒரு அமைப்பு இல்லவே இல்லாமல் இருக்குது. அது எதனால் சாமி? ஏன்னா நம்ம தான் பழமையாக இருந்தோம், நம்ம தான் ரொம்ப கட்டுக்கோப்பாக கோட்பாடோடு வாழ்ந்தோம்னு சொல்கிறோம் நம்ம அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், ஒரு நியாய நீதியோடு நடக்கிறோம் நீங்களாக நினச்சின்னு இருக்கிறீங்களே தவிர உண்மை அது இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மதம்லாம் எப்படின்னா ஒரு சர்வாதிகாரம் மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கணும். அந்த கட்டுப்பாட்டை மீறி நீ சுதந்திரமாக எதுவும் செய்திட முடியாது. ஆனால் இந்த இந்து மதத்தினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் சுதந்திர பறவை மாதிரி. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு கிறிஸ்துவன் கம்பல்சரி வந்து மசூதிக்கு சர்ச்சுக்கு போய் ஆகணும். அவன் குழந்தை குட்டி எல்லாத்தையும் வச்சும் போய் அங்கே கும்பிட வைக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா அவன் போய் 5 வேளை ஒரு முஸ்லீம் தொழுகை நடத்தி ஆகணும். நீ எத்தனை வேலை எத்தனை கோயிலில் பாடு சாமி கும்பிட்டு சொல்லு. அவனை பார்த்தோம் சரியில்லை, இவனை பார்த்தோம் சரியில்லை, நான் என்ன செய்தேன் யோசித்தியா? யோசிக்கவே இல்லையா? பொண்டாட்டி பார்த்து கோயிலுக்கு போயிட்டு போயா என்ன தான் போகிறேன். காலையில் நான் ஒரு மனுஷன் டெய்லி நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு போனீங்களா? கேள்வி கேட்கறது பெரிய விஷயமே இல்லை, செயல் எதை செய்துட்டு கேட்குறோன்றது தான் பெரிய விஷயம். எந்த இந்துக்களாவது வெள்ளிக்கிழமைங்க நான் இன்னைக்கு கோயிலுக்கு போக நான் சாப்பிடக்கூட மாட்டேங்க கட்டுப்பாடு உண்டா? திங்கக்கிழமைங்க இன்னைக்கு திங்கள்ங்க சந்திர பகவானுக்கு முக்கியமான நாளுங்க நான் கோயிலுக்கு போயிட்டு தாங்க சாப்பிடுவேன்னு சொன்னீங்களா? எப்போவாவது கோயிலுக்கு போனது உண்டா? இல்லையே. அவள் அப்படி இல்லை, வகுத்துட்டான், இப்படி தான்டா நீ வாழணும்ன்ட்டு. இங்கே எப்படி ஒன்றா வாழணும் விட்டுட்டான். அதனால் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. முதல்ல நம்ம கேள்வி கேட்குறோம், ஒரு குரு எப்படி இருக்கிறாரு? ஒரு குரு வந்தாக்கா அவரை உழுந்து கும்பிட்றாரு, உண்மை. ஆனால் நானும் ஒரு குருன்னு சொல்கிறாங்க, குரு ஆனனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானும் ரோட்டில் வரேன், என்னுடைய சீடர்களும் வராங்க, பார்க்குறாங்க, அப்படியே சுற்றி முற்றி 10 பேர் இருக்கிறாங்க. இந்த காலில் இன்னத்துக்கு போய் உழகட அங்கே ஆசிரமத்து போட்டு மரப்பாக போய் காலில் வந்து கும்பிடலாம் அப்படின்றான் நம்ம சீடை. அவனுக்கு அது கிடையாது. குரு பார்த்தான், கடவுள்றாது, உடனே அந்த இடத்துலயும் வந்து கும்பிட்டான். அவன் தான் சீடன். அதனால தான் இங்கே சீடன் இல்லைன்றது. நான் இந்த ஆசிரமத்தில் எனக்கு சீடருங்க யாரும் இல்லை, எல்லாம் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். ஏன்னா இங்கே என்ன ஒரு குருவாவே யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் வச்சா மூர்த்தின்னு பேர் வச்சா மூர்த்தின்னு கூப்பிடலையா? அது மாதிரி எனக்கு ஒரு பேரை வச்சுட்டு குருன்னு வச்சுட்டு கூப்பிட்றாங்களே தவிர குரு தகுதியான செயல் இங்கே யாரும் செய்யறதில்லை. அதனால மற்ற மதத்தை ஒப்பிட்டே நம்ம பேச முடியாது. அவன் ஒரு கட்டுப்பாடு ஒரு வகுத்து வச்சுக்கிறான். இந்த நேரம் ஆனால் நீ கிளாஸ் நடத்தணும். சரி, ஒன்றும் இல்லை, வண்ணாரப்பேட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கடைங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குரானுடைய பாடம் கிளாஸ் நடக்கும், டியூஷன். இங்கே எங்கே இந்து மதத்துக்கு டியூஷன் நடக்குது காட்டு. அப்போது அவன் இளமையிலேருந்து அதை ஊற்றி 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 வளர்க்குறான். நீ ஏதோ காட்டில் பிறந்த மாதிரி ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் பத்தோம் தூங்கணும் இப்படி வாழ்ந்துன்னுக்கிறீங்க. இது ஒரு கட்டுப்பாடு அற்ற மதம், கட்டுப்பாடு கிடையாது. விவேகானந்தர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. விவேகானந்தர்கிட்ட ஒரு ஆங்கிலேயன் கேள்வி கேட்குறான், எங்கள் பெண்கள்கிட்ட எந்த ஆண்களாக இருந்தாலும் எந்த நாட்டு ஆண்களாக இருந்தாலும் அந்த பெண்கள்கிட்ட கை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறோம் நாங்கள் பெண்களுக்கு. ஆனால் உங்கள் நாட்டு பெண்கள் யாருமே கை கொடுக்கறதில்ல, யாருமே ஒரு இது பண்ணுறதில்ல, அது ஏன் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம கலாச்சாரம் நம்ம யாருக்கும் இதெல்லாம் சொல்லின்னு போனால் கதை தான் சொல்லின்னு போனோம். அவர் கேட்குற விவேகானந்தர் சொல்கிறாரு, சரி இந்த நாட்டினுடைய மகாராணி இருக்கிறாங்க அந்த எலிசபெத், அவங்கள பெண் தானே, எத்தனை முறை நீ போய் கை கொடுத்தனாரு? அவங்க மகாராணி அப்படின்றாங்க, கை கொடுக்க முடியாது அவங்கக்கிட்ட. அட பாவி, நீ ஒரு மகாராணியாக தான் மகாராணியாக வச்சுக்கிற, இந்திய நாட்டில் அத்தனை பெண்களும் மகாராணிடான்றாரு.
அதனால கண்டவனை கை கொடுக்கறது இல்லடா இந்திய பெண்கள்ன்றாரு. எவ்வளவு பெரிய பதில், எவ்வளவு பெரிய அறிவாளர். எங்க கலாச்சாரங்க, எங்க ஊருங்க. 2 பேரும் சேர்ந்தே வந்துக்கிறாங்க. இது வரைக்கும் சண்டை போட்டு தனித்தனியா இருந்தாங்க. இது என்ன தெரியுமா, மூளை மிரண்டு போறது. எனக்கு ஒரு அம்மா சந்திரபாபு நாயுடு ஊர் என்னது குப்பம், அங்கேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, நான் வடகரை குரூப்பில் உபதேசம் வாங்கினேன், சிவமும் சக்தியும் தலையில் நடனம் ஆடுறாங்க, ஆனால் உங்களை வந்து பார்க்கணும். நான் ஒரு நாள்னா ஆடுமான்னு பார்க்குறேன், எவ்வளோ வந்து ஆட மாட்டுறாம்மா, உனக்கு ஆடுறாங்க, நீ என்னை பார்க்க வராத, நீ அவங்களே போய் பாருன்னு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரம்மை, நிஜம் கிடையாது. சிவமும் சக்தி அந்த சாமி ஆடுறாங்க, அந்த வீடியோ எடு, அந்த ஃபோன் எடு. அதில் நேற்று நான் சாமி ஆடுறதை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒருத்தர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த அம்மா சாமி ஆடுறாங்க உட்காந்துக்கின்னு, ஒரு நாய் வந்தவொடனே விட்டுட்டு ஏந்துக்குனாங்க. சாமி அங்கே போச்சு, திருப்பி அந்த நாய் போனோன்னா ஆடுறாங்க இப்படி. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக ஆக்கிக்கின்னு அவங்கள பெருமைக்காக பண்ணின்னுக்கிறாங்க. நிஜத்துக்காக கடவுள் மனுஷன் மேலே சாமி வந்து ஆடுமா? மனுஷனுக்குள்ளவே சாமிக்குது, அதையே உன்னால் தேட முடியலையே. வெளியே இருக்கிற சாமி எங்கே உன் மேலே வந்து கூத்தாடும்? பேய் ஒன்றா கூத்தாடும், சாமி வந்து கூத்தாடாது. ஏன்னா சாமி கூத்தாடுற பொருள் இல்லை, அது அமைதி பொருள். அது ஆரவாரம் பண்ணுறது இல்லை. அது பேய் ஆரவாரம் பண்ணும், அதனால தான் அதுக்கு பேயின்னு பேர். அது வந்து ஆடிக்கின்னு இருக்குது, அத்தை வந்து இவங்க சாமின்னு நினச்சிக்கிறது. அதனால் மனுஷன் மேலே சாமி வந்து ஆடாது. மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிற கடவுளை அவன் தேடி அடையும் போது அவனுக்கு நினைவு இருக்காது. கடவுளை பார்க்கும்போது அவனுக்கு உடலில் நினைவு இருக்காது, அந்த இறைவனோட கலந்துருக்கும் அந்த நினைவு. அந்த நினைவு பிரியும் போது தான் உலக நினைவு வரும். அதனால் கடவுளை பார்க்குறவங்களுக்கு எந்த ஆட்டம் பாட்டம், எது ஆடிச்சு எது ஆடலைன்னெல்லாம் தெரியாது. இதெல்லாம் புக்குங்களை படிச்சுட்டு கற்பனை பண்ணிக்கின்னு இந்த நாடகங்களை பார்த்துக்கின்னு பண்ணுற வேலை. சினிமாவில் ஆடுறாங்கல்ல சாமி வந்து, அதே மாதிரி நம்மளாம் ஆடினா என்னான்ட்டு ஆடுற கேஸுங்க. இதெல்லாம் ஞானத்தை நோக்கி கடவுளை நோக்கி போடுறவங்ககிட்ட எந்த ஆட்டமும் இருக்காது, எந்த அலங்காரமும் இருக்காது, அமைதி மட்டும்தான் இருக்கும் அவனாண்ட. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் அமைதியாக போகிறான், இவன் கடவுள் நாட்டத்தில் இருக்கிறான். ஆரவாரம் பண்ணி பண்ணால் இவனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி யோகம்ன்றது தன்னுடைய உயிரை ஆராய்ஞ்சு, இந்த உயிர் எப்படி வந்தது, எப்படி இது ஏன் இழக்குது, இறந்து போகிறோன்னு சொல்கிறோம், அப்போ இதோட நம்ம நினைவு எதோடு நிற்கணும் அப்படின்னு ஆராயிறது தான் ஞானம். அதை ஆராயார ஒரு உபதேசம் வாங்கி சாமி வந்து சன்னியாசம் வந்தது அப்படின்ட்டு உபதேசம் வாங்கிட்டு போயிட்டு 3 கிலோ கறி வாங்கின்னு வந்து வறுத்து சாப்பிட்டுக்குன்னு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா எங்கே உபதேசம் வர்றது, எங்கே இது போகிறது? சொல்லு. ஒருத்தன் சொல்கிறான் உபதேசம் கொடுக்குறான், உபதேசம் வாங்கி நம்மளாண்ட போய் உபதேசம் கொடுக்குறோம், ஆனால் ஆந்திராவுக்கு போய் கறி அறுத்து துண்டுட்டு வரோம். 3 நாள் தங்கி இங்கே தெரிஞ்சிடுமே. இப்போ தெரிஞ்சு போச்சு. மசூதியில் பிரியாணி விற்கிறான், மாட்டுக்கறி பிரியாணி, இவ்வளோ குண்டானில் கொடுக்குறான், அதை எத்தனை வந்து வச்சுக்கின்னு சுற்றி உட்காந்து அவன் குருவாக இருக்கிறான். எங்கேருந்து ஞானம் வரும்? ஞானம்ன்றது தன்னை இழந்தவனாகணும். தாங்க எங்கிட்ட என்ன ஆகுது அதை அடுத்தவனை கொடுத்தவனாக இருக்கணும். ஊரு பொருளை அபகரிக்கிறவனுக்கு வந்து ஞானம் வருமா சொல்லு? அந்த மாதிரி போயின்னுக்குது. அதனால் இதெல்லாம் ஞானம்னு சொல்ல முடியாதுமா, இதெல்லாம் அஞ்ஞானத்தில் சேர்க்கை. ஞானம்ன்றது அமைதி, ஞானம்ன்றது அறிவுபூர்வமானது, அதுதான் ஞானம். ஆடம்பரம் ஆரவாரமெல்லாம் அஞ்ஞானம். சாமி வந்து எப்பவுமே ஆடாது, ஆடுறது இல்லை சாமி, அமைதியாக உட்காந்துங்கிறது. அதனால் சாமி வந்து இவன் பார்க்குறான்னா இவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அப்போ தான் சாமியை பார்க்க முடியும். நினைவோட சாமியை பார்க்கவே முடியாது. சாமி வந்து குச்சுது, சாமி வந்து எகுச்சுன்னு சொல்கிறான்னா அவன் சும்மா ஒப்புக்கு சொல்லிங்கிறான்னு அர்த்தம். ஏன்னா சாமி வந்து யார் எதிரும் குதிக்காது. கடவுள் வருமானிட்டு அன்ன ஆகாரம் இல்லாத கடவுள் என்ன செய்கிறான், தலைமுடி தரையிலுக்கு போய்க்குது, நகங்கள் சுருண்டு போய்க்குது. கடவுளை பார்க்கணுன்னு உட்காந்துங்கிறான், எந்த பந்த சொந்தம் இல்லாமல். அவனுக்கிட்ட வந்து ஆடாத பக்கத்து விட்டுக்கிறேன், ஏன் வந்து வாய் தந்தான் அவன் வாயில் மண் போடுறவன் சாமி வந்து ஆடுமா? இதெல்லாம் கற்பனை, பிரம்மை. அதெல்லாம் நம்ம போய் ஈடுபட மாட்டிக்கக்கூடாது அந்த மாதிரி பிரம்மைக்கெல்லாம். 2வது, நம்ம பதில் கண்டதுக்கு பதில் சொல்லினுக்கிறது இல்லை நம்ம வேலை. நம்ம பேச வேண்டியது ஞானத்தை பற்றி. அஞ்ஞானிக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லை நம்ம வேலை. நமக்கு என்ன கூலியாக கொடுக்குறாங்க?
இல்லை அவனுக்கு சொன்னான் நான் அப்படிப்பட்ட எடுத்துக்குவா போகிறான், எடுத்துக்க போகிறதே இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஒருத்தனை திருத்த முயற்சி பண்ணு, உன் நண்பன் நீட்டு நீ கூடவே சேர்ந்து இருக்காத, அவன் திருந்தலைன்னா அவனை விட்டு விலகிடுன்றாரு. இல்லைன்னா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டேன்னா நீ அவனை விட திருடான்றாரு. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்லணும், திருந்தலைன்னா வெளியே நம்ம வந்துடணுமே தவிர அவனை திருத்திட முடியாது. ஏன்னா அவன் அதுக்குன்னு பிறந்துட்டான், புலிவின்னே இருக்கணும் வாழ்க்கையில், புகழ்ந்தேன்னு இருக்கணும் நம்மளை அப்படின்ற செயல்களை செய்கிறவனுக்கு, இந்த ஞானத்தில் வரவனுக்கு எவன் புகழறான் எவன் எழுகிறான்னு நினைக்கவே கூடாது. அவன் தான் ஆன்மீகவாதி. எப்போ அவனுடைய மனம் புகழ்ச்சியை விரும்புவதோ அவன் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லாதவன் அர்த்தம், உலகத்தை ஏமாற்ற வந்தவன் அர்த்தம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சரி, கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறோம், ஊதத்துக்கு எல்லாம் பண்ணுறோம். அதே ஒரு உடம்பு விட்டு உயிருக்கு வர இந்த பிரிஞ்சு பிறகும் விளக்கேற்றோம், தேங்காய் உடைக்கிறோம், ஊதத்துக்கு ஏன் சாமி இருக்கு? அதுக்கு என்ன இதுக்கும் கடவுளுக்கும் இது உயிரில்ல ஜட பொருள், இதுக்கும் எல்லாமே செய்யறோம், இதுக்காக என்னம்மா கேள்வி இது? ஏன் சாமி இது என்ன கேள்வி சாமி? கோயிலுக்கு போய் இது சாவுக்கு போயிட்டு வந்தா தீட்டேன்றோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன? கோவிலில் தெய்வம் இருக்குது, மனித உடலில் தெய்வம் இது. இப்போ நான் உன்னை தொட்டுறேன், எனக்கு தீட்டு இல்லை, ஆனால் நீ செத்துட்டு இருந்தால் நான் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு. அப்போது எது இல்லைன்னா நீ தீட்ட ஆகிற? உயிர் இல்லைன்னா உனக்குள்ள கடவுள் இல்லைன்னா நீ தீட்டாகி போகிற, கடவுள் இருக்கிற வரைக்கும் நீ தீட்டு இல்லை. அப்போது உனக்குள்ளே இன்னும் இல்லைன்னு காட்டுறதுக்காக வெளியே என்ன பண்ணோம், சாணி வச்சு விளக்க கொளுத்தி அது பக்கத்தில் தேங்காய் உடச்சி வச்சிட்டோம். இது ஏன் வச்சுருக்குறோம்? வீட்டு உள்ள செத்துப்புட்ட, வீட்டில் வைக்கிறது இல்லை, எத்தனை நடு ரோட்டில் போடுறோம். ஏன்? இருக்கும்போது ஊரெல்லாம் உனக்கு கெட்ட பேர், ஊரெல்லாம் உனக்கு சாபனை. ஆனால் இப்போ முன்ன எத்தனை வந்து வெளியே போட்டுட்டு என்ன சொல்கிறோம், அவங்க இருக்கும்போது ஒரு 1000 கெட்டவங்களாக இருந்தாங்க, இப்போ அவங்கள விட்டு எல்லாம் வெளியே போயிடுச்சு, அவங்க வெள்ளையாயிட்டாங்க தேங்காய் மாதிரி, எல்லாரும் வாங்கணும் கூப்பிட்றதுக்காக ரோட்டில் போட்டு தேங்காய் உடச்சி வச்சுக்கிறோம். தலைமாட்டில் விளக்கறியுது, உள்ளே எரிஞ்சிக்கின்னு இருந்த விளக்கு இல்லை, வெளியே வந்துடுச்சு, அது வெளியே எரியுதுன்னு சொல்கிறோம். அது காட்டுறதுக்காக உள்ள தலைமாட்டில் விளக்கு கொளுத்தி வைக்கிறோம். இதில் என்ன உனக்கு சந்தேகம் வந்தது? இந்த உடம்புக்கு எதுக்கு அவ்வளோ? இது உயிரில்லா படம். இந்த உடம்புக்கு பண்ணல, தல்லாம் இந்த உடம்புல இருந்த இறைவனுக்காக வெளியே காட்டுறதுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்தது இதுக்குள்ள, இதெல்லாம் இப்போ வெளியே வந்துடுச்சு அப்படின்னு. அதனால தான் சங்கு சமக்கெல்லாம் வச்சு வெளியே ஊதுறது, இந்த சத்தெல்லாம் இருந்தது இவங்களாண்ட, அதெல்லாம் இப்போ வெளியே வந்தாச்சும் கிடக்குது. உள்ளே எதுவுமே இல்லை, இப்போது எல்லாம் மறந்து போச்சு. அதில் இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, எல்லாரும் வாங்கன்னு சேர்க்கறதுக்கு தான் அது பண்ணுறோம். ஜட பொருள், அதில் வேற்றுமையே இல்லாதது, அது எல்லாம் வாங்க போகலாம், சுவைக்கும் போகலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த செயலெல்லாம் செய்து வைக்கிறோம். சாமி ஆத்மானகம் சாமி. ஆத்மானகம். என்னுடைய பேர் ராஜா சாமி. நான் கோயில்பீட்டிலேருந்து வந்திருக்கேன் சாமி. ஃபஸ்ட்டு நான் முதல்ல எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. ஏன்னா அவங்க தான் என்னை பெற்றாங்க, வளர்த்துருக்காங்க, சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா பேர் என்னென்னா முனிசாமி, அப்புறம் எங்கள் அம்மா பேர் சிங்கலட்சுமி. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவை நான் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அது 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 என்னுடைய முதல் கடமை சாமி. ஏன்னா அவங்க தான் வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது இது எப்போ வந்த ஞானம்? என்னது இப்போதான் வந்த ஞானமா? இதுக்கு முன்னாடி இல்லை. ஆமாம் சாமி. அதுக்கப்புறம் குருநாதர் வந்தார்ல, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வருது சாமி, கொஞ்சம் கொஞ்சமாக வருதா? சரி. அப்புறம் அடுத்து குருநாதருக்கு நன்றி கடன், இது ரொம்ப நன்றி சொல்கிறேன் சாமி. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை சாமி. அதுக்கப்புறம் தேவசாமி குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இதுலேயே எல்லாமே அடங்கிடுச்சு சாமி. அப்புறம் நம்ம கேள்விக்குள்ள போயிடும். சாமி சிவவாக்கியர் ஒரு பாட்டில் சொல்கிறார் சாமி. இந்த பாட்டுக்கான விளக்கம் எனக்கு கொஞ்சம் தெரியணும் சாமி. அது என்னன்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கரித்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வள்ளியரில் விருத்தரும் பலராவர் மேனியும் சிவந்திடும் அருதளித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதுக்கு என்ன சாமி விளக்கம் இந்த பொருள், இந்த பாட்டுக்கான? ஐயா இதுக்கு நிறைய தடவை இந்த பதிலை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி தான் அப்பப்போ மறந்துடுறோம். இது சில நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்தினே இருக்கலாம். நம்ம பேரை கூட நம்ம சொல்ல மாட்டோம், நமக்கே மறந்துடும்.
சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரேன் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. சிவவாக்கியர் சொல்றாரு, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை. எப்பா இந்த மூச்சு இடைப்பிங்களையா மூக்கு வழியா வந்து போகுது. இடைகளை பிங்களையும் சொல்லக்கூடிய இந்த நாடிகள் வழியா வெளியே போறதும் உள்ள வரதமா இருக்குது. இந்த வெளியே போறதும் உள்ள வரதமா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வெளியே போகக்கூடிய மூச்சு இந்த காற்று மண்டலத்தில் சுற்றி பல பேரோட மூச்சு காற்றோட உள்ள போகுது. நமக்கு திரும்ப சுவாசம் பண்றோம். மூச்சு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களும் சேர்ந்தே போகும். அப்போ நாம விடக்கூடிய எல்லா மூச்சிலையும் நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் சேர்ந்தே வெளியே போகுது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சிந்தனையும் அவங்க மூச்சிலிருந்து வெளியே வருது. அப்போ இந்த 2 நாசில சுவாசிக்கிற வரைக்கும் நம்ம மனசு ஒரு நிலையா நிற்காததுக்கு காரணம் பலரோட சிந்தனை இந்த மூச்சு காத்து வழியா நமக்கு உள்ள போய் சதா நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒரு நாளைக்கு இது உண்மை நம்ப வைக்குது, இன்னொரு நாளைக்கு அது பொய்ன்னு அதுவே சொல்லுது. அப்போ ஒரு நாளை போல ஒரு நாள் இல்லை. காரணம் என்ன? இடை கலை பிங்களைன்னு சொல்லக்கூடிய இந்த நாசி வழியா மூச்சு காத்து ஓடுற வரைக்கும் எல்லார் மனுஷனுக்கும் இது சகஜம், இது இயல்பு, இதை பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா சிவவாக்கியர் என்ன சொல்றாரு, இந்த 2 மூச்சையும் ஒன்னாக்கி எந்த கலையில எதை சொல்றாரு? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற. உருதரித்த நாடியில்னா சுழுமுனை வழியா இந்த 2 மூச்சு வழியா 2 நாடி வழியா போன மூச்சை சுழுமுனை வழியா மூலாதாரத்திலிருந்து இன்னி மேலே கொண்டு போனால் என்ன நடக்கும்? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய. அதை எப்படிப்பா எடுத்துன்னு போவ? நீ நினைச்சா போக, நினைச்சா மட்டும்தான் போகும். ஒரு நினைப்பு உன் மூச்சு காத்த கொண்டு போய் சேர்க்காது, நினைவு மட்டும்தான் இருக்கும். பல பேர் பாடம் பண்ணுவாங்க, சாமி நான் பாடம் பண்ணும்போது எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நீ எப்போ உணர்ந்த அப்படின்னா, மனம் இருந்து உணர்ந்தால் அது அங்கே வேலை நடக்கல, உன் மனம் உன்னை கெடுக்குதுன்னு அர்த்தம். பாடம் பண்றவங்களுக்கு சிந்தனை போகக்கூடாது, முதல்ல காத்து தான் போகணும். காத்து போய் அங்கே வேலை நடக்கணும், அந்த வேலையை உன் மனம் போய் பற்றிக்கணும். இப்போ நிறைய பேர் அதை தலைக்கீழ பண்றாங்க. காத்து போக வழி தெரியல, அதுக்காக நேரம் ஒதுக்குறது இல்லை. மனசால கற்பனை கோட்டை கட்டிக்கினே எனக்கு இது ஆயிடுச்சு இந்த மாதிரி தெரியுதுன்னு இவங்க மனக்கோட்டை கட்டிக்கினே காலத்தை வீணாக்குறாங்களே தவிர காற்றை கொண்டு போய் அங்கே தட்டுறதுக்கு வழி தெரியல. அப்போ அந்த வழி எந்த வழியா இருக்கும்? இந்த 2 நாசி வழியா ஓடக்கூடிய மூச்சை நிறுத்தி அக்னி கலைன்ற அந்த சுழுமுனையில ஏற்றி மேலே கொண்டு போய் நிறுத்தினால் இந்த வேலை நடக்கும். அது எப்படி நடக்கும்? உன் மனசை கொண்டு அந்த காற்றுன்ற கயிறை மணல் குதிரையை கட்டு, இது 2 ஒன்னா சேர்ந்து மட்டும்தான் அங்கே மேலே பயணம் பண்ணும். மனமும் மூச்சும் எங்கே போய் வேலை செய்யுதோ அந்த இடம் மட்டும்தான் எந்த இடம் நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அந்த வேலையை அதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி உண்டு. வெறும் காற்று போனாலும் நடக்காது, வெறும் மனம் போனாலும் அங்கே வேலை நடக்காது. இந்த 2 பொருளும் எங்கே நின்று விளையாடுதோ அந்த இடமெல்லாம் மலரும். அப்போ இது வரைக்கும் நமக்கு தோன்றாத விஷயங்கள்லாம் இப்போ தோன்றதுன்னா 2 பொருள் சேர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். புரியுதா? அப்போ இங்கே இருக்கிற காற்றை நான் மேல்நிலைக்கு கொண்டு போகணும். ஏன் சாமி பூர்வ மையத்தை கொண்டு போனோம்? இங்கேருந்து வாசல் நேராக தானே இருக்குது, அப்படியே நேராக மேலே போயிடலாமே அப்படின்னா அது வாசல் கிடையாது. முதல்ல நம்ம மனசு பக்குவப்படணும். என் மனம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். இந்த கையை வெட்டினா என் மனம் துடிக்கும், என் உயிர் துடிக்கும், இந்த உடல் அழுகும். காரணம் என்ன? என் மனம் இந்த உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது, எங்கே தொட்டாலும் அதால் உணர முடியுது. ஆனால் பாடம் பண்ணும்போது மனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த புருவ மையத்தில் வந்து நிலைச்சு நிற்கும். அதனால தான் பல பேருக்கு சாமி எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு தெரியல, ஆரம்பத்தில் எனக்கு கால் வலி தெரியும், கை வலி தெரியும், இப்போ எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னால் மனமானது உடலை விட்டு போய் அது இருக்கக்கூடிய இடமான புருவ மையத்தில் போய் சேர்ந்ததுனால உடலில் நடக்கக்கூடிய எந்த பாதிப்பும் நமக்கு தெரியல. அப்போ பாடம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அறிகுறி. உடலை பற்றிய எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லைன்னு சொன்னால் பாடம் நல்லா பண்ணுறோம்.
அப்போ மனமானது புருவமயத்தில் போய் நிற்குது. அந்த புருவமயத்தில் போய் நின்னா மட்டும்தான் நான் யாருன்றத இறைவன் காட்டி கொடுப்பான். அதுக்கு பேர் என்னது? சிற்றம்பலம். பேரம்பலம் கிடையாது. இறைவன் இருக்கக்கூடிய இடம் பேரம்பலம், நான் இருக்கக்கூடிய இடம் சிற்றம்பலம். அப்போ இந்த காத்தையும் மனசையும் நான் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் அந்த இடம் சிதாகாசம். அந்த இடத்துல போய் நான் எங்கே நின்று விளையாடணும், அப்போ தான் இது வரைக்கும் தோணாத சிந்தனைகள் எல்லாம், இறை சிந்தனைகளை சொல்கிறாங்க, இறை சிந்தனைகள் எல்லாம் இந்த இடத்த தொட்டதுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு யோசனைகள் வரும். இது வரைக்கும் நான் காணாத காட்சியெல்லாம் கிடைக்கும், இது வரைக்கும் எனக்கு தோன்றாத சிந்தனைகள்லாம் அங்கே தான் தோணும். நான் சொல்கிறது இறை சிந்தனைகள். எந்த இடத்த தொட்டா? இந்த இடத்த தொட்டால். அப்போ இந்த இடத்த தொட்டால் மட்டும் போதுமா? இது பத்தாது. இது நீ யாருன்னு உனக்கு இறைவன் காட்டி கொடுக்குறான். இறைவன் உனக்கு காட்டி கொடுத்தானா அந்த இறைவனை நீ பிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துலேருந்து நான் மேல் நோக்கி போகணும். அதுதான் பேரம்பலம். இது எல்லாத்துக்கும் எது தேவை? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை நான் ஓட்டி பழகணும். ஓட்டி பழகணும் என்ன ஆகும்? விருத்தரும் பாலர் ஆவார், மேனியும் சிவந்திடும். அறுத்தழித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. தடி எடுத்து போனவங்க கூட நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன? இந்த பாடம் பண்ணலாம். புரியுதா? ஆனால் பாடம் பண்ண போகப்பா. அப்போ ஞானிகள்லாம் வயசானெல்லாம் தடுமாறுறாங்களா அப்படின்னா இந்த விஷயம் அது இல்லை. ஆன்மா உரம் பெறும். சமாதியில் போய் நீ உட்காரணும் அப்படின்னு சொன்னால், சமாதியில் போய் நம்ம உட்காரணும்னு சொன்னால் எவ்வளோ நேரம் சாமி உட்காரணும்? சமாதி எனக்கு சித்திக்கணும். நான் பாடம் பண்ணுறது எதுக்காக பாடம் பண்ணுறேன்? ஆடாமல் அசையாமல் ஒரு மரம் மாதிரி, ஒரு மலை மாதிரி, ஒரு கல் மாதிரி சஞ்சலம் இல்லாமல் என் மனசு எப்போ சாமி உட்காரும் அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரம் என்னால் பாடம் தொடர்ந்து பண்ண முடியும்னா அன்னைக்கு தான் சமாதியானது நமக்கு கைகூடும். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். அப்போ நம்ம இந்த 6 மணி நேரத்தை பிடிக்கணும்னா எத்தனை மணி நேரம் நம்ம போராட வேண்டியது இருக்கும்? 6 மணி நேரம் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். இருக்குமா? 2வது பாடத்தில் ஒரு 5 நிமிஷம் நில்லுன்னா நம்ம போகிற அக்க போரா இருக்குது. அப்போ குருநாதர் பெரிய விஷயம் உனக்கு வச்சுக்கிறேன்பா, நீ இங்கே இருந்தே உன்னை 5 நிமிஷமா உன்னை தட்டி தட்டி கொண்டு வரேன், உனக்கு வலியும் தெரியாது வேதனையும் தெரியாது, நீ இதை நல்லா பழகிக்கோ, உன் மனசு சஞ்சலம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நிற்கச்சின்னு சொன்னால் இந்த 5 நிமிஷம் தான் 5 மணி நேரமாகவும் 6 மணி நேரமும் ஆக பழகும். அப்போ பாடம் வாங்கிட்டு கடகடன்னு ஓடிடலாமாண்ணா? நடக்காத காரியம். பொறுமையாக உட்காந்து அமர பாடம் பண்ணோம்னு சொன்னால் அந்த பாடம் நமக்கு கைவசப்படும். அதுதான் சாமி சிவவாக்கிய சொல்கிறேன். புரியுதா? அப்போ இவ்வளோ பெரிய உழைப்பு இங்கே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ நேரம் உட்காந்தோம்னா பாடம் கொடுக்குற மாதிரி அங்கே போய் உட்கார முடியாது. பாடம் கொடுக்கும்போது உட்கார நிலை வேற. இவ்வளோ நேரத்துக்கு நான் தயாராகிட்டோம்னா அங்கே வாங்க வேண்டிய, அங்கே செய்ய வேண்டிய பாடங்கள் முற்றிலும் வேறு மாதிரி ஆகும். அங்கே நம்ம நிலைமையே வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இது எல்லாமே அமையும் ஒரு நாள். சிவவாக்கியர் சொன்ன இந்த தத்துவத்தை, இந்த இன்பத்தை நாம் எல்லாரும் அடையக்கூடிய ஒரு இடம், ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். சரியா? நல்ல சாமி, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சாமி. என்னென்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா ஆசிரமத்தில் தியாகசாமி குடும்பம் எல்லாருமே இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு, அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. அதை நானும் பயன்படுத்திக்கிட்டேன். உண்மையிலே எல்லாரும் தியாகசாமியை நம்பிக்கையாக நம்பலாம். அது நான் இது உணர்ந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அவர் நம்புங்க. அவர் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே கண்டிப்பாக அது கண்டிப்பாக இது வெற்றி அடைவார். நம்ம கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலே போதும். கூட அவர் இருந்து அவர் என்னெல்லாம் நல்லது செய்கிறாரோ, அவர் ஆசிரமத்துக்காண்டி அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. நான் கூடயே இருந்திருக்கேன். ஒரு 1.5 மாதம் இருந்திருக்கோம். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன பண்ணியிருக்காரு? ஆசிரமத்துக்காண்டி போன குரு பூஜையில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியாக நடத்திருக்காரு. ஏன் நடத்திருக்காரு? அது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம குருனுடைய புகழ் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி பண்ணியிருக்காரு. கொடி வச்சிருக்காரு. அப்புறம் பாதம், இது குருநாதருக்கு பாதம் வச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஆசிரமம் நல்லா இருக்கிறதுக்காண்டி பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. நம்ம இந்த பில்டிங் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியூர்லேருந்து வருவாங்க.
வரவங்களுக்கு சார்ஜ் போடணும், அந்த சார்ஜ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ஞாபகம் உள்ளது மட்டும் சொல்கிறேன். மொத்தத்தில் பாராமட்டத்தை பற்றி நீ சொல்லவே இல்லை. அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன் சாமி. சாமி அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.